Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னையோட எபிசோட் ஆஃப் ஊர் வம்புல என்ன வம்ப பத்தி பேச போறோம் வட்சன்? என்னைக்கு தான் நம்ம வம்புல சிவா தான் ஒரு டாபிக் பேசணும் அப்படின்ட்டு முக்கியமா சொன்னாரு. ஆமா சொல்லுங்க சிவா. இல்லடா, இந்த ஷோஸ் எல்லாத்தையும் பத்தி தான். அப்புறம் இந்த கேம் விளையாடுறது, இப்போ டிவி, லேப்டாப்பு, ஃபோனு பெரும்பாலும் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது, ஐபேடு, அது ஏதோ ஒன்று கேட்ஜெட்டு மேக்ஸிமம். டிவி வந்து இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் ஆகிட்டே வருது பொறுமையாக. ஏன்னா டிவிங்கிறது ஹாலில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒருத்தருக்கு பர்சனலாக ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு காமெடி கண்டென்ட்டாகவும், அதே சமயம் இப்படி தான் வந்து வெக்கப்பட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்தாங்கன்ற மாதிரி இருந்தது. இப்போ எஃப்டிவின்னு எடுத்துக்கிங்க, ஸ்கூல் டேஸில் இதெல்லாம் சேட் பண்ணாத ஆளுங்க கிடையாது. 90s கிட் 80s கிட்லாம் கண்டிப்பாக சேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாரும் தூங்கி இருக்கணும், சத்தம் இல்லாமல் நீ உட்காந்து பார்க்கணும். இத்தனைக்கும் என்ன வருவாங்க, மிஞ்சி போனால் என்ன வருவாங்க, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் அதோட பெட்டராகவே பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அவங்க மாடர்னாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் அந்த டைமில் என்னமோ அதை போட்டு வருவாங்க. எப்படி கஷ்டப்பட்டோம் இந்த காலத்து, இப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியுதா? அதனால தான் நிறைய பிரச்சனையாகவும் இருக்கு. சரியா? அவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே திகட்டிடுது எல்லாமே. அந்தந்த ஹார்மோன் அப்பப்போ அப்படி எழுந்து பார்க்க மாட்டேங்குது, என்ன ஊதுனாலும் எழுந்திருக்க மாட்டேங்குது. இந்த வயசுல சின்ன வயசுலேவா? இல்லடா, மென்டாலிட்டியே மாறிடுதுன்னு தானே நிறைய பேருக்கு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போலாம். சரி, இப்போ வந்து திடீர்னு யூஎஸில் வந்து ஒரு ட்வீட் பார்க்குறோம், ஃபர்டிலிட்டி ரேட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆகுதுன்னு. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட ஹெல்த் வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்லலாம் பாதிக்கப்படுதுன்னும் போது சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுது, டேரெக்டாக ஃபுட் ஹேபிட்ஸ்னால பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒபிசாலாம் இருக்கானுங்க. ஒபிசா இருந்தால் மட்டும்தான் இல்லையே, இல்லாதவங்களும் இந்த கேட்டகரியில் வராங்கல்ல, அதுதான் மென்டலான்றேன். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கேம் ஆடி இருக்கோம் தான், அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி சும்மா ஜென்ரல் டிஸ்கஷனில் நம்ம பேசியிருக்கோம். செமஸ்டர் அப்போ பார்த்தோன்னா, நாளைக்கு காலையில் செமஸ்டர்னா நான் வந்து NFS 6 விளாண்டதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்டு வீட்டில் கோசுக்கடியில் படிச்சிருப்பீங்க நீங்கள், கேம் ஆடிட்டு கோல்டு மெடல் ஸ்டாப்பர். ஆமாம், இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிடுறா ஸ்டாப்பர். சரியா? அதெல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க. நான்லாம் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அரியர்லாம் கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாரும் தான் அரியரே வைக்காமலாம் யாரும் இல்லைங்க. சரியா? நீங்க வச்சிருக்கீங்களா? அரியர் வச்சேனே. எதுல? அதுக்காக காலேஜ் முடிச்சிட்டும் போயிட்டு அரியர் எழுதிக்கலாம். எதுக்கு ஒரு வச்சாரு அப்படின்னா, கடைசி ஒரு 2 செமஸ்டர்ல வந்து அரியர்னா எனக்கு என்னன்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால EVS அப்படின்ற ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் இருக்கும்ல, அதுல அரியர் வச்சாரு. EVSலையா? சாக அடிக்கிறான். ஏன் வச்ச இவனை எங்க இருந்துடா பிடிச்சிங்க? அப்படிதான் இருக்கு. வருவனை கேட்கணும், அவர் எங்கடா உன்னை பார்த்தாரு ஃபர்ஸ்ட்? தாய்லாந்து. தப்பான இடத்துல பார்த்துருக்காரு. சரி, ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட், ஓகே, அதுவும் இந்த ஜென்ரேஷன் வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு மேலே இருக்கு. ஸோ அதை பற்றி தான் மெயினாக பேசணும்னு நினச்சோம். அதுவும் கேம் அடிக்ஷன் கூட இல்லை, கேம்ல தோத்துட்டா ஐயோ இது பண்றது, வருத்தப்படுறது. கார்த்தி ப்ரோ தெரியும், சண்டை போடுறது. கார்த்தி PL நம்மால் தான். நம்ம கூட சும்மா ஒரு வச்சு பிக்சலை பறி கொடுத்த கார்த்தின்லாம் கலாச்சிட்டு இருப்போம் இல்லையா? அவரோட கசின்ரா என்னன்னா லவ் ஃபெயிலியரா. இதை நான் பேசுறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு பாரு. இப்போ பொதுவாக லவ் ஃபெயிலியர்ரா, லவ் ஃபெயிலியர்னால பொண்ணோ பையனோ யாரோ சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. அது என்ன சுச்சுவேஷனில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த சிச்சுவேஷன் எதனால, எப்படி ட்ரிகர் ஆகிருக்கலாம்? கல்யாணம், பொண்ணுக்கு சீட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. சரி, இப்போ நான் சிச்சுவேஷன் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். பொண்ணை வந்து கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பையன் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனுக்குள்ளே போகலாம்? பொண்ணு தனக்கு கிடைக்காம ரொம்ப லவ்ல இருந்துச்சு, இதுவா தொலைஞ்ச மாதிரி ஆயிடுது இல்ல லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா பல பரிமாணங்கள் இருக்கும். இதுதான் ஃபியூச்சர்னு எதிர்பார்த்தேன், அந்த ஃபியூச்சரே இல்லாம போயிடுச்சு இருக்கும்ல. இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு பெரிய தலைவலியா இருக்காங்கடா நிறைய இடத்துல. என்ன ஆயிடுதுன்னா, இப்படி ஒரு நடந்துருச்சு, அவனே மன உளைச்சல்ல இருக்கான், அவனை போட்டு நோண்டி நொங்கு எடுத்து இதுக்கப்புறமும் என்ன மாதிரி சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இதுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன், இதுக்கு தான் இன்னைக்கு சொன்னேன். இப்போ டிப்ரெஸ்டாக உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கேன். நான் லவ் பண்ணும்போதே சொன்னேன், லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன், இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்களா.
அப்போ என்ன ஆகிடும்னா ஆல்ரெடி நான் ஃபெயிலியரில் இருக்கேன். அப்போ முன்னையே நான் ஃபெயில் தான் ஆவேன், நான் ஃபெயிலியருக்குள்ளே தான் போவேன் மாதிரி இவங்க கெஸ் பண்ணுறாங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நான் ஃபெயில் ஆவேன் தான் முடிவு பண்ணுறாங்களா? இல்லை இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா மட்டும் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் தானே பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணலாமா? நீங்கள் தானே பார்த்து இது பண்ணி வச்சிங்க, வாழ தெரியலடா அப்படின்னு சொல்றாங்கடா. இதுவும் நடக்குது இல்ல. ஸோ அவங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவன் என்னன்னா சூசைட் தான், அவ்வளோதான். செத்துட்டானா? ஆமாடா, மன உளைச்சல்லே இருப்பாங்கடா அந்த மாதிரி இருந்தா. இதுக்கு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆமாடா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எப்பயுமே செம்ம ஃபன்னாக இருக்கும். வச்சா இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இல்லை, அதில் கூட நீ பாரு, இவன் வந்து லவ் சொல்லியிருப்பான், அந்த பொண்ணு திட்டிடும். ஸோ கார்த்தி வந்து அப்படியே டிப்ரெஸ்டாக இருப்பார், ஒரு வாரம் டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பற்றி அந்த 1 வீக்கும் செம்மையாக ட்ரோல் பண்ணிக்கினே இருப்பாங்க. இந்த டிப்ரெஷன்களுக்கு கொண்டு போனேன். ஆமாம், ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சு இல்லை, அந்த மாதிரிலாம் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது கிண்டல் பண்ணுறது. ஸோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, கடைசியில் எல்லாரும் சேர்ந்து நின்று சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். கோல் போஸ்ட்டில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சிரிச்சோன்னே எழுந்து துரத்த ஆரம்பிச்சிருவான். மைண்டு அப்படியே மூட் ஸ்விங் ஆகி மாறிடும், அந்த விஷயத்தை விட்டு வெளில வந்துடுவோம். இல்லை இப்போ எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன் கேங் இல்லைன்னு. எல்லாரும் ஒரே ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கும். இப்போ நேரில் போய் மீட் பண்ணால் நான் அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். வச்சா எப்படின்னா அது வந்து ஒரு கிஃப்ட்டு. இப்போது இந்த குட்டி சவரில் உட்காந்து நாசமாக போனவன் பாட்டு பாடலாம், கரெக்டு தான். ஆனால் அந்த குட்டி சவரில் ஒரு 10 பேர் உட்காந்து இருந்திருப்பாங்க பார்த்தியா, அதுக்காக 10 பேருமே கலெக்டர் ஆகிட முடியுமா, இல்லை 10 பேருமே டாக்டர் ஆகிட முடியுமா? வாட் இஸ் திஸ்? ஒரு பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் அந்த 10 பேர்னு உட்காந்தாங்கல்ல, அந்த டைமில் வந்து என்ன இருக்கும்னா அதுக்குள்ளே நெகட்டிவ்ஸும் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாலோ, தப்பான பாதையில் சில சமயங்களில் போகும்போது அந்த கேங்லேயே யாராவது ஒரு சிலர் இருந்தால் அவனை சரி பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் ரொம்ப டூ மச் ஆஃப் ட்ரக் அடிக்ட்குள்ளே போகிறான் அப்படின்னாலும் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 10 பேரும் சேர்ந்து பண்ணால் அது வேறு. 10மே ட்ரக் அடிக்ட் கேஸ்னால் அது வேறு. ஆனால் 10 பேர் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் எவனோ ஒருத்தர் லைட்டாக கொஞ்சம் அந்த பவுண்டரி தாண்டி போகிற மாதிரி இருக்குன்னா மீதி 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சவனை இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்பயுமே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இல்லையே. எல்லாரும் தனியாக அவங்களே கேம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கேமில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேம் ஆடினா மட்டும்தான் வருவாங்க. கேமில் நாங்கள் பேசிப்போம், நார்மலாக பேசிக்கிறது இல்லை. நீங்க தான் சொன்னீங்களே கேம்லயே சாட் பண்ணிட்டு இருக்காங்க, கேம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஸோ நார்மலா பேசுறதுக்கு பதிலாக இப்போ கேமும் ஆடிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே அவ்வளோதான். அதுக்கப்புறம் மற்ற இதை பேச மாட்டாங்க. கேம்ல ஆடும்போது என்ன பேசுறாங்களோ அவ்வளோதான். கரெக்டு. அதான் அது எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியாவது பேசுறாங்களான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இன்காக்னிட்டோ லைஃப் வாழ்றாங்க. நான் இன்னும் அந்த பையன் செத்ததை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாடா, செத்துடுறாங்க, என்ன பண்ண முடியும்? என்ன வயசு அவனுக்கு? 28. கருமோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே பார்க்கல நீங்கள், அதுக்குள்ளே இப்படி அப்படி கிடையாதுடா. அது மைண்ட் வந்து எப்போ எப்படி இருக்கு. ஏண்டா நான் இது இன்னும் கேட்பேன், அது வேற. அப்புறம் பாலிடிக்ஸில் இழுத்து விட்டுறக்கூடாது யாரும். இப்போ நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட தான் சூசைட் பண்ணுறாங்க, 12th எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஏதோ போய் இடிக்கும். நமக்கு ஃபன், நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது ஃபன்னா கூட இருக்கலாம். என்ன இதை சொல்லடா, இதுக்கெல்லாம் வேணா சாவானா அப்படிலாம் நம்ம அதுதான் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்து கவுன்சிலிங், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க மனசை மாத்துவாங்க. அதுக்கு ஆளு பேசி வந்து அதுக்கு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டு எங்கேயாவது சின்ன சின்ன வேலையா பார்த்து. அது நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ரெடியா இருக்கணுமே. அவன் மைண்ட் இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போன மாதிரியே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அவனை எப்படி வெளில போக சொல்லுவ நீ? இது எப்படி தெரியுமா, அவனுக்கு வேற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் அவனுக்குலாம். அவனே போயிட்டு அதான் அந்த மனநிலையிலேயே அவன் இல்லையே. நேற்று கூட ஏதோ இளைய தளபதி விஜய் பேசியிருக்காப்லையாமே, தளபதி விஜய் இந்த மாதிரி இந்த பாலிடிக்ஸ் ஒரு பெரிய எதிராக, அது ஒரு கன்றாவி சரியா. ஆனால் இந்த இடத்துல விஜய் ஆஸ் அ ஹியூமன் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னும் போது அந்த பாயிண்ட் மட்டும் நான் பார்க்குறேன். நீட் மட்டும் தான் எக்ஸாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட் தானே, ஃபேக்ட் தானே. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீட் மூலமா மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும். அதை தான் வந்து பேசியிருக்காரு. இருக்கு இது ஒண்ணுதான் அப்படின்னு உங்களே நீங்க சுருக்கி இந்த மாதிரி மேஜரான ஒரு யாருக்கு வந்து இதுல பங்கு இருக்கு அப்படின்னு தெரியல உனக்கு. பேரண்ட்ஸ் வந்து இதுல இது பண்ணாதான் அவன் வாழ்க்கையில இது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கூட இது பண்ண. பேரண்ட்ஸ் சொல்ல பெருந்தொல்லடா. சொல்லல வாட்சன் இல்ல வாட்சன் சொல்றான் எல்லாத்துலயும் அந்த மாதிரி. இப்ப நீ இதுல ஜெயிக்கலன்னா இது இல்ல, அதுதான் சொசைட்டி. இப்போ சின்ன வயசுல இருந்து இதுல ஜெயிச்சியானா உனக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல இது பண்ண இது பண்ணல. இப்போ ஃபைனலா ஒன்னு இருக்கு, இப்ப நீ இதுல இது பண்ணாதான் நம்ம குடும்பம் இதுவா இருக்கு. அது சொசைட்டி. இந்த மாதிரி விஷயத்துல தான் டிராவல் அப்படின்றது வந்து உதவும். அதான் டிராவல் பண்றதுக்கு அவனுக்கு டைம் இல்ல. ஓ மைண்ட் செட், அவன் மைண்ட் ஃபுல்லா வந்து இதுதான் இருக்கு. இப்போ வட்சன் வந்து பார்த்தனா அவன்கிட்ட நீ ஒரு டைம் டேபிள் கொடுத்தனா கண்டிப்பா பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவான் நம்ம டீம்லன்னு உனக்கே தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்கு. காலையில்
சார் நீ உலகம் போகுது சரி பொறுங்க ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டு வந்துடுறேன். அது அவனோட டைம் டேபிளாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி சரியா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும்டா. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. நம்ம வந்து நீ சொல்கிற சொல்யூஷன் வந்து உனக்கு செட் ஆகும், ஆனால் இதே அவனுக்கு செட் ஆகணும்னா அவன் உன் ஃப்ரெண்டாக இருக்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இப்போ ரொம்ப இல்லை. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா அடித்து சொல்லுவேன். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட டியூஷன் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரினால ஒரு 4 பேர் எப்பயுமே ஒன்றா இருப்போம். அந்த 4 பேர் ஒன்றா இருப்போன்றல அது இப்போ இருக்கிறதே இல்லை. நான் எங்கே எல்லாம் தேடி பார்க்குறேன், வேலைக்கே ஆக மாட்டேங்குது. எல்லாருமே 4 பேர் சொன்னார்ல இந்த படம் இந்த கதை தான் காக்காவா வந்தது. நான் கூட நல்ல நேரம் அந்த ஏதோ ஒரு படம் வந்தது 4 ஸ்டூடெண்ட்ஸா பார்த்தது இல்லை. அந்த மாதிரி எதையாவது சொல்லுவான் போல பார்த்தா காக்காவான். அதுவும் டியூஷன் போன இடத்துல காக்க இவனை வச்சுன்னு ரொம்ப சாகடிக்கிறாங்க என்ன. சரி, எப்பவுமே மைண்ட் வந்து ஓப்பனா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிள்ரா. அப்போ யாருக்கு லைஃப்லயும் லவ் வந்திருக்காதுன்னு இல்லடா. எங்களுக்குலாம் ஸ்கூல் டேஸ்ல செம்ம ஃபன்னா இருந்திருக்கு. லவ் வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட எங்கள் கேங்கில் இருக்க ஒரு பையன் பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில். இப்போ இதுலேயே ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட மெச்சூரிட்டி லெவலில் லவ்னா என்னன்னே தெரியாதவனும் இருப்பான் 6th ஸ்டாண்டர்ட்லேயே. சரியா? அதில் ஒருத்தன் மட்டும் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா நான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னே புரியாது சிலருக்கு நம்ம கேங்லேயே. இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டேன்னா நடந்தது. இதோட இன்னும் செம ஃபன்லாம் நடந்திருக்கு ஸ்கூலில். அப்போது என்ன ஆகிடுது, ஒரு சிலருக்குலாம் இந்த பிரேக்கப்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல இன்னைக்கு, அப்படி ஒரு நடக்குதுன்னே வையன். இப்போ வந்து போய் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு ஒத்துக்கலை, அது லவ் ஃபெயிலியரு. ஆனால் எங்களுக்கு எப்படி இருந்தது அதே டைமில் பேரலல் ஃப்ரேமில் இப்போ இந்த ஃப்ரெண்டு போய் கன்வே பண்ணுறான், அவனுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுதுனாலும் நாங்கள் அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, இன்டெல் பென்டிஎம் 4 பேஸ்டு பிசியில் NFS 3 விளாண்டுக்கிட்டு இருக்கோம் காலையில். அதாவது என்ன நடக்குது, ஸ்கூல் டைமில் இவருக்கு வந்து ப்ரொபோசல் ஃபெயிலியர் ஆகுது, சாயங்காலம் NFS ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக ஓகே. இப்போ டியூஷன் சொன்ன பார்த்தியா, இப்போ டியூஷன் போகிற கேப்பில் சீக்கிரம் போனால் இவன் வீட்டில் கேம் ஆடலாம், இல்லாட்டி டியூஷன் போயிட்டு வரும்போது அவன் வீட்டில் கேம் ஆடலாம். என் வீட்டில் வந்து பென்டிஎம் 3 பேஸ்டு தான். இதில் வந்து இவன்தில் இருக்கிற மாதிரி கேம்ஸ்லாம் போட முடியாது. GPU ரேம்லாம் இதில் பத்தாதுன்னு வச்சுக்கேன், என்ற GPUவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த டைமை சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராப்ளம். ஆனால் அதே சமயம் அவனுக்கு அடுத்த 1 ஹவர்லேயே வேற ஒரு கமிட்மெண்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து கேம் ஆடுறது. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்குறேன். நான் பார்க்குறேனே யாருமே அந்த மாதிரி இல்லையே. ரொம்ப எல்லாருமே வந்து வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போனதுனால லைஃப் வந்து ரொம்ப ஷாலோவா போயிடுச்சு. இப்போ இதே இப்போ இப்படின்னு இருக்கே தவிர ஒரு ஸ்டஃப் இருக்க மாட்டேங்குது. அதுவும் இருக்கு, வேலை கமிட்மெண்ட் இல்லாத இதுவும் இருக்கு. இப்போ லவ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்படி இருந்தது, அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அளவுக்கு கமிட்மென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத சொல்றான், புரியுதா? அதாவது எப்படின்னா இது 2 ஆங்கிள் பார்க்க வேண்டியதா இருக்குடா. இங்க பாரு, அது சப்ஜெக்டிவ் வாட்சன். இப்போ அப்படி இல்லடா, நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட, திருப்பி நான் என்னோட கமிட்மென்ட் அத சொல்ல சீரியஸ்னஸ் இல்ல சில சமயங்கள். அது ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பரவாயில்ல ரிஜெக்ட் பண்றது நல்லதா தான் போச்சு, எனக்கு அப்பவே ஒரு ஆப்ஷன் வந்து பாரு அப்படி இருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு உலகமா இருக்குங்க, ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இல்ல இதுல ஹைலைட் அதான் சொல்றேன்ல. இப்போ அந்த NFS ஆடிட்டு இருக்கும்போது அவன் வந்து சரியா ஆடலன்னு வையன், செம்ம ட்ரோலா இருக்கும். இன்னுமாடா நீ அதே நினைச்சிட்டு இருக்க, புரியுதா? இன்னுமாடா நீ அதே அப்பல செம்ம கலாய்ப்போம். இல்லடா இவன் வேஸ்டடே அவனை ஓரம் போக சொல்றா அப்படிலாம் போட்டு கிண்டலா இருக்கும். அதை விட்டு வெளியே வந்துருவாங்கடா. அப்படி ஒரு சீன் நடந்ததே தெரியாம போயிடும், 2-3 நாள்ல போயிடும். சரியா? ஏன்னா இன்னொன்னு என்னன்னா சின்ன வயசு ஸ்கூல் டேஸ். அதுவும் நான் சொல்றது கூட பார்த்தா இப்போ ஒரு 10th அது கூட பார்த்தா ஒரு கொஞ்சம் மெச்சூர்டு பேஸ். அழுது முடிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் யோசிக்கவும் தோணாது. ஏன்னா அப்போ நமக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. அப்போ மேக்ஸ் டு மேக்ஸ் நமக்குலாம் ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், அழுவோம். 2 நாள் அழுவோம், 3 நாள் சாப்பிடாம இருப்போம், அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவோம். ஏன்னா எக்ஸ்போஷர் கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க, சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் எல்லாம் வந்துருச்சு. ஒத்த ஒரு மாதிரி இதெல்லாம் வருதுடா. இத மறக்கறன்ற ட்ரக் ஒத்த ஒரு மாதிரி பண்றானா, அதெல்லாம் பார்த்து அதுவும் இல்ல நான் ரிவெஞ்ச் எடுக்கறேன் அப்படின்ட்டு அதுவும் வருது. ஐயோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அது பேசணும், நம்ம பேசிக்கிட்டே போனோம். இல்ல இது எதுக்காக இப்ப உள்ள வந்ததுன்னா இந்த மாதிரியான டாபிக் வந்து ஒண்ணு மன வலிமை பிளஸ் ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கங்க. சரியா? கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லா உதவும். இது ஒண்ணு. அடுத்து இந்த வெளி உலகத்தோட உள்ள தொடர்பு அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்ல, சொசைட்டிக்காக வாழ்றத பத்தி நாங்க சொல்ல, அந்த கர்மம் நமக்கு வேணாம். வெளி உலகத்தோட ஒரு தொடர்பு எப்பயுமே இருக்கிறது நல்லது.
ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு எம்பையர் மாதிரி, எம்பையர்னா என்னன்னா நம்ம தான் வந்து ஏரியாக்கே ராஜா அப்படி சொல்ல வரல, ஏரியாவில் இருக்கிற அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய தெரிஞ்சாலாவது பரவாயில்ல, இவன் யாருன்னே யாருக்கும் தெரியாதரா, அப்படிதான் இப்போ நிஜமா இருக்குடா. நாங்கள் முன்னெல்லாம் வந்து என்ன ஒன்னா வெளில போயிட்டு கோலி பம்பரம் காத்தாடின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகிட்டோன்னா யார் வீட்டு பையனாவது தெரியும், பக்கத்து தெருவுக்கு போனாலும் கூட ஓ நீ யாரே அப்பாட சொல்லிட்டு வேண்டா அப்படின்வாங்க, இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க நீ நான் சொல்லிடுவேன். வீட்டுக்குள்ளே இப்போ நான் போகிறேன்ல, எங்கள் வீட்டில் ஒரு 5 தெருவில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து நாய் வாக்கிங் கொண்டு போவேன். போகவும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வணக்கம் நமஸ்தே குட் மார்னிங் சொல்லிட்டு தான் வருவேன். அதே மாதிரி நான் ஃபீட் பண்ண போகும்போது பக்கத்தில் ஒரு 4-5 தெரு இருக்கும், அவங்களுக்கும் என்ன எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி வெளில போனால் தான் இதெல்லாம் நடக்கும். இது வெளில போகும்போது நம்ம அந்த மைண்ட் செட்டே மாறும். இதில் இன்னொன்று என்னென்னா வெளில நீ போகும்போது வெளில யாராவது இருக்கணும், அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். நான் முன்னே வெளில போகும்போது எங்கள் ஏரியாவில் உள்ள பாட்டி தாத்தா அவங்களுக்கு டைம் பாஸே என்னன்னா வீட்டு வாசல்ல உட்காந்துருப்பாங்கடா வச்சா, வெளியில கேட்ல ஃபிளாட் ஆயிடுச்சு, இதுவே கிடையாது. அது வந்து ஒரு அப்ப இருக்கிற சிசிடிவிஸ் அதெல்லாம். ஆமா அப்படிதான் இருந்தது. ஏன்னா எல்லாம் ஃபிளாட் ஆயிடுச்சு, வெளில யாரும் உட்காந்து இல்ல, வாட்ச்மேன் மட்டும் தான் உட்கார்றாங்க. அது கூட நிறைய ஃபிளாட்ல வந்து வாட்ச்மேன் இல்ல, அவர் தனியா நாசமா தான் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம எப்படி கொஞ்சம் நல்லதா இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒண்ணு, இது ஒரு ஏரியா. ரெண்டாவது ஏரியா தான் என்னன்னா நம்ம சொன்னது அடிக்ஷன், எக்ஸ்ட்ராடினரியா கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறது. எனக்கு புரியுது. அடிக்ஷன் அப்படின்னா நம்மளோட நார்மல் வாழ்க்கைக்கு எந்த வேலையும் செய்யாம அதுல மட்டும் வேற ஒண்ணுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது தான் வந்து அடிக்ஷன். அதனால நமக்கு ஏதாவது பயன் கிடைச்சா ஓகே. ஏன்னா இடையில வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பத்தி பேசும்போது எப்போ நான் சொல்றேன்னா 2018 பேசும்போது கூட கிளாஷ் ராயல் நாங்கள்லாம் விளையாடுவோம், நம்ம ஆஃபீஸ்லேயே விளையாண்டுருக்கோம் வச்சு நாங்களாம் விளையாடுவோம். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லி மேட்ச் இந்த மாதிரிலாம் போட்டு இதுக்குன்னு கிளான் வச்சுட்டுலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் எப்போ ஒரு விஷயம் நாங்கள் யோசிச்சோன்னா ஓகே கேம்ங்கிறது வந்து பெருசாகிட்டு போகுது. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. கேமில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்தா $1,00,000 $2,00,000 கிடைக்க ஆரம்பிச்சிது. நாங்கள் அப்போ என்ன யோசிச்சோன்னா பரவாயில்லடா டைம் பாஸுக்கு ஆடுற கேமில் கூட சூப்பராக ஆடினா அப்போ இப்படி சம்பாதிக்க முடியுது. ஆனால் எங்கள் ப்ராப்ளம் என்னென்னா ஆடுறது எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் கோடி கணக்கில், ஆனால் ஜெயிக்கிறது 2 பேர். இது எப்படி நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பார்க்க முடியும்? கிரிக்கெட்டும் அதே மாதிரி தான். கிரிக்கெட் இல்லை, கிரிக்கெட்டாவது அந்தந்த இதில் வந்துடுச்சு. இப்போ தமிழ்நாடு கரெக்ட். இல்லை கஷ்டம் தான். இப்போ அமேஸ்மெண்ட்லேயே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டுக்கு இருக்கு, ரன்னிங்க்கு இருக்கு, ரோயிங்க்கு இருக்கு, இப்போ கேமுக்கும் இருக்கு. இல்லை அதான் இதுதான் சொல்ல வரேன். என்னன்னா கேம்னு ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாதி பேர் அதில் தான் இருக்காங்கன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், அதனால ஒன்று வச்சிருக்கான்னு வையன். ஆனா ஹைலைட் என்னன்னா இப்போ கிரிக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, ஸ்போர்ட்ஸ்னு இருக்கு, அதுல எல்லாம் காட்டுறான். அதுல ஸ்ட்ரெஸ் ஹார்ட் பீட்டுக்கு பதிலா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு காட்டுவான். அதுல இதுல எனக்கு என்னடா அட்லீஸ்ட் கிரிக்கெட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் கேம் வெளியில விளையாடுறாங்கன்னு வையன், பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று நடக்கும். இதுல மென்டல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா வந்து ஒரு ஸ்டிமுலேட் நல்ல ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி அப்படின்றது தெரியாது. முன்னெல்லாம் இன்னொன்று வச்சா இல்ல ஓரளவுக்கு லிமிட்டா இருந்தா உனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இது மாதிரி இது கிடைக்கும். இப்போ வீக்கெண்ட்ல ஆடுற ரொம்ப அப்படின்னா நாசமா போயிடும். ஸோ இப்போ ஏதாவது கேம் ஆரம்பிக்கிறேன்னா வீக்கெண்ட் மட்டும் வச்சுப்பேன். வீக்கெண்டில் வந்து 2 days இருக்குன்னா 2 daysல எப்படியா கேம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அப்போ மட்டும் கொஞ்சம் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இது பண்ணி. இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் யோசிச்சுப்பாரு, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் டேஸ்லலாம் நிறைய ரோல் பிளேயிங் கேம்ஸ் இருக்கும் நம்ம டைமில். அந்த கேம்ஸில் இன்னொன்று என்னென்னா கீழே ஃபுல்லாக எப்போ பாரு சப்டைட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை படித்தாதான் அடுத்த இதில் என்ன பண்ணணும்னே தெரியும். இல்லை அதில் ஒரு கதை மாதிரி அந்த கதையை படிக்காமல் சில சமயம் சம ஜோக் நடந்திருக்கு, ஸ்கிப்பும் அழுத்த முடியும். ஆல்ரெடி விளையாண்டவங்களுக்கு ஸ்கிப்பு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஸ்கிப் இருக்கும். நான் ஸ்கிப்பு கொடுத்துட்டு ஒரு தடவை என்னாச்சு சாமியாக சேஸ் பண்ணிட்டு போயிருந்தான், டம்முன்னு சுட்டேன். கட்சியில் பார்த்தா அவனை தான் சேவ் பண்ணணும்னு இருந்தது. அப்புறம் நான் பாட்டு ஸ்கிப்பு கொடுத்துட்டு உள்ளே போய் ஆடலான்ட்டு போயிட்டேன். மேக்ஸ் பெயின்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதை நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட்டு இப்போ பசங்க வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நாங்கள் இப்போ மேரியோ மாதிரி கேம் டைம்லையும் சொல்கிறேன், ஒரு சில கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். மேரியோ வந்து யாரும் லூயை சேவ் பண்ணுறதுக்கு போகணும் போது ஃபுல்லாக இல்லை இன்னொன்று வரும்டா லூயி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இன்னொன்று வரும். சரி இந்த மாதிரியான போய் அந்த பிரின்சஸை சேவ் பண்ணணும். இப்போ என்னன்னா இந்த மாதிரியான டைம்லலாம் கூட முன்ன ஸ்டோரி வரும் பார்த்திருக்கியா, நான் கடத்திட்டேன் அது இதுன்னு வரும். ஸோ அப்போது அதை படிக்கவாது செய்வாங்க, ஏதோ ஒன்று வருது ஸ்க்ரீனில் படிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இப்பயும் நான் வீட்டில் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், பழைய எங்கள் கேமே பரவாயில்ல, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் கன்றாவியாக இருக்குது, ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, சும்மா எடுத்துகிட்டு போகிறாங்க இடிக்கிறாங்க வானத்தில் பறக்குது போய் மோதுறானுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரியா அதுவும் இவனுக்கு எதில் பார்க்குறானுங்க, கேம் ஆட சொன்னால் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ இருக்கும் அதை பார்ப்பானுங்க, கேம் பிளே வீடியோ. அதுவும் மொக்கையாக இருக்கும்டா அந்த கேம் பிளே.
உடனே காலி பண்ணிடுவானே அந்த இடத்தையே அவனுங்கள. நல்லா இருக்கும். முன்னாடி ஒரு சேனல்லே இருந்தது, NXTயோ ஏதோ ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா கேம் இதுதான் டெலிவைஸ் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும். இல்லை இதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் கேம் ஆடுறீங்க, எனக்கு புரியுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னாச்சுன்னா, இப்போது நம்ம சர்க்கிள்லேயே 2K கிட்டு ஒரு பையன் காலேஜ் முடிச்சிட்டான், அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறான். இப்போ ஒரு 2 months டைம் இருக்குது அந்த ஸ்டடீஸ்க்கு, அந்த அந்த டைமு. அந்த 2 months அவன் என்ன பண்ணுறான்னா, இது அது என்ன வச்சு, ஐயோ நீ கூட கேம்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க எதில் தெரியுமா? ஸ்டீம் வந்து என்ன பண்ணிடுறான், அதில் அக்கௌண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ உட்காந்து GTA அதுன்னு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆடுறான். இங்கே வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டான், சூப்பராக டாப் கிரேட் முடிச்சிட்டான். அடுத்தது போகிறான், இந்த டிரான்சிஷன் பீரியட்லாம் வந்து விளையாடுறான், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ் வச்சிருக்கேங்கிறான். இது எப்படி இருக்குன்னு பார்த்தியா? இப்போ வாட்சன் எப்படி காலைல ஓடுறான்னு சொன்னோம். டிசிப்ளின்டாக இருக்குது. நான் விளையாடுவேங்க எப்போ அப்படின்னு கேட்டால், வருஷம் ஒரு தடவை திடீர்னு இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் பாடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. இப்போ இது வந்து அவனோட டே டு டே டாஸ்கே போய் இடிச்சுதுன்னு வையன், அதில் போய் டைமை கேட்டுச்சுன்னு வையன், அப்போ தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இல்லை மற்றவங்க திட்டுற மாதிரி, இப்போ பேரண்ட்ஸ் வந்து கோச்சிக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி வர வச்சுக்கூடாது. வீட்டில் சண்டை வருது இல்லை, வேலை மற்ற வேலை செய்யாம வேற எதுவும் வேலை செய்யறது இல்லை, ஒரு பேசிக் டிமாண்ட். இப்போ வீட்டில் வந்து இது பண்ணு அது பண்ணுன்ட்டு ஏதாவது சின்ன வேலையே கொடுக்குறாங்க. பாட்டி வீடு வரைக்கும் போயிட்டு வாடா, இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம்டா. அப்பெல்லாம் என்ன பண்ணா, கையில் எதாவது கொடுத்து இதை போய் பாட்டி வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம டைமில் என்ன இருக்கும், இந்த கான்ட்ரா இந்த மாதிரி கேம் தான் இருக்கும்னு வச்சுக்கேன். ஒன்று பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி முடிச்சுட்டு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லலாம். அது முடியறதுக்கு ஒன்றும் 1/2 மணி நேரம்லாம் ஆகாது. அது ஒன்றும் ஒரு வேர்ல்டு பேஸ்டு கேமும் கிடையாது, சுற்றிக்கினே இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அவுட் ஆகிடுவோம், மானக்கேடா போகும். அப்புறம் எழுந்து போய் கொடுத்துட்டு வருவோம். இதுவே மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இந்த தீபாவளி டைமு ஒரு சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் எல்லா ஃபேமிலிலையும் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதுவே இப்போ கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட்டுருங்க பாட்டி எங்க நீ அது அதான்டா போட்டிருக்கேன், ஓடிபி சொல்லி வாங்கிக்க. இது இப்போ நீ சொந்தத்தில் சொல்கிறல்ல, நான் எப்படி சொல்கிறேன், எங்கள் ஏரியாலேயே இப்போ என் வீட்டை சுற்றி ஒரு 7 வீடு இருக்குது அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் எக்ஸ்சேஞ்ச், நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறது. ஸோ இந்த ப்ராக்டிஸஸே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், இப்போ கிரிக்கெட் ஆடுறேன்னு வந்துட்டு பேட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கையிலும் பேட் இருக்கும், இது இருக்கும். நாங்கள் எதுவும் கேட்க மாட்டேன், கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க சின்ன பசங்க. அவங்க வந்து உட்காந்து ரன்னிங் போயிட்டு இருப்பான், அவன் உட்காந்து அங்கே வந்து கேம் ஆடிட்டு இருப்பான். சில பேர் ஆடுறாங்க. ஓகே, இல்லை நீ சொல்கிறல இது உண்மைதான். பார்க்கில் இதே மாதிரி ஒரு கேங்கடா, எல்லாருக்கும் ஏஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th 10th அந்த மாதிரி பார்க்குக்கு வந்திருக்காங்க. வீட்டில் என்ன நினைப்பாங்க, பிள்ளைங்க பார்க் போயிருக்கு, அந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குன்னா நார்மலாக விளையாடுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டு எல்லா பார்க்ஸ்லையும் இது வச்சிருக்காங்களே, அந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. இது மேலே கம்பி வச்சிருப்பாங்க, அது இதுன்னு வச்சிருக்காங்களா. இவனுங்க அங்கே உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் தான் இவங்களும். அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது இருந்துச்சு, இது வந்துச்சு, இந்த இது காஸ்டியூம் வந்துச்சு, இது வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம்டா, அதை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாட முடியும். ஆனால் உனக்கு வெளில வரைக்கும் வந்து மீட் பண்ணி வெளில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. அவங்க எல்லாம் வெளில வந்து நானும் அஸ்வத்தும் நடந்துட்டு இருப்போம். நடந்துட்டு இருக்கும்போது, ஏய் என்னடா பண்ணுறாங்க இவனுங்க, ஒரு இந்த பெஞ்ச் இருக்கும்ல பார்க்கில் உட்கார்றதுக்கு, ஒரு 2-3 பெஞ்சு, ஒரு 8 பேர் 10 பேர் இருப்பானுங்க, ஃபுல்லாக உட்காந்து டீ அந்த சைடில் சுடாரா அப்படின்னுட்டு இருப்பானுங்க. நாங்களாம் என்னடா இவனுங்க அப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கு. இல்லை அவங்க விளையாடி முடிச்சுட்டு இது பண்ணுறாங்களா இல்லை விளையாடவே இல்லை, இதுதான் விளையாடுறாங்க பார்க்கில் வந்து. இல்லை வீட்டில் வந்தால் திட்டுவாங்க, வீட்டில் விளையாடுனா திட்டுவாங்கன்ட்டு இப்போ வெளில வந்துடுறாங்க. இருக்கலாம், வேற எதுவும் இல்லை, இருக்கலாம். ஆனால் அதான் எனக்கு எப்படி இருக்கு பாரு, இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறனால பசங்க அட்லீஸ்ட் எங்கேயோ வெளியில வந்து மீட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க ஏரியாவுள்ளேயே, இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பானுங்க போல. இல்லை விர்ச்சுவலாகவே போனதுனால என்ன சொல்றது, நம்ம பிரெயினோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. எப்பயுமே யாருமே அச்சீவ் பண்ணதில்லை, அது இருக்கட்டும். பட் ஓரளவுக்கு வரும்ல, இப்போ நம்ம வெளில போய் சோஷியலா மிங்கிள் ஆகிறது, அதுதான் நான் சொல்றேன். அது போய் பண்ணா உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ஒரு மாதிரி ரீவேர் ஆகும். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெசிலியன்ட் கெப்பாசிட்டி அதெல்லாம் வரும். உள்ளேயே வெறும் கேம்லயே இருந்தா வச்சுக்கோங்களேன், மக்கி போயிடும். இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்போ நீ சொல்லும் போது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் லைஃப் சூப்பராக செட்டில் ஆகி பெரிய ஆளானவங்களாம் கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி மீட் பண்ண முடியும்னா, இப்போ எப்படின்னா, இப்போ இந்த பையன் எனக்கு 28 வயசு, 36 வயசில் ஒருத்தன் பார்த்தோன்னா இப்போ தான் ரீசெண்டாக 2 to 3 days. இப்போ 2 இங்கே
ஒரு 36 வயசில் ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்து அதுலேருந்து எப்படி வந்து இப்போ என்னவா இருக்காருன்றதெல்லாம் வெளியில் 4 இடத்துல மீட் பண்ணி விளையாடும் போது தான் தெரியும். வெளில இப்போது முன்னெல்லாம் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னா பேட்மிண்டன் ஓப்பனாக விளையாண்டுட்டு இருப்பாங்க ஓப்பன் கிரவுண்டில், இல்லாட்டி தான் கோர்ட்டில் விளையாடுவாங்க, இல்லை ஃபுட்பால் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் குரூப் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். வாலிபால் ஆடும் போதெல்லாம் எங்கள் அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது அவர் வந்து எங்கள் சீனியரு ஒருத்தங்களை காமிச்சாங்க. அவருக்கு ஏஜ் பார்த்தோன்னா 80s இருக்கும். ஒரு டீ ஷாப்பில் மீட் பண்ணும்போது ஊர்லாம் செம்மையாக இருக்கும்டா. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடுங்க அப்படி கடுண்டி தான் குடிப்பாங்க. பால்லாம் யாரும் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஊர்லலாம். அந்த மாதிரி பழைய ஆளுங்க எல்லாருமே. ஸோ அவங்கள மீட் பண்ணும்போது இவர் தான் எங்கள் சீனியரு சொல்கிறாங்க. எங்கள் கூட வாலிபால் ஆடும்போது செம்மையாக ஆடுவார், கபடி ஆடுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அதான் பொழுதுபோக்கு, கபடி வாலிபாலு. இன்னும் ஆக்டிவாக இருப்பார்ல அவர்? ஆமாம், ஆக்டிவாக தான் இருக்காங்க. இந்த ஷாமியில் ஒன்று வருங்க, போர்ட்ரைட்ஸ் இன் பீச்னு வரும். அதில் ஒருத்தர் வந்தார், அவரோட கார்டெலாம் வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்குது. ஒரு வீடியோவில் நான் அந்த கார்டை அட்டாச் பண்ணதுனால தான் 88 years old சிலம்ப சுற்றிட்டு இருந்தார். அங்கே ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து சுற்றி காமிச்சார். ஓகேயா, பார்க்க ஆக்சுவல் இந்தியன் தத்த மாதிரியே இருப்பார். ஸோ அதான் பழைய ஆளுங்க. 5 ஜென்ரேஷன்லாம் வந்து 80 85ன்னு வரும். நம்ம ஜென்ரேஷன்லாம் ஒரு 50 தாண்டு தான். நம்ம ஜென்ரேஷனும் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ற இந்த ஆக்டிவா இருக்கிறதுனால தாண்டது இல்ல. மெடிக்கல் ஃபீல்டு வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படியா காப்பாத்திடுறாங்க. இவங்க எல்லாம் வியாதி வந்தாலும் அதை வந்து ஆபரேஷன் பண்ணி பைபாஸ். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்ல வட்சன் சொன்ன பாயிண்ட் தான்டா. இப்போ இவங்க என்ன தெரியுமா, வேலிட் பாயிண்ட். நீ சொல்றது புரியுது. இப்போ லைஃப் எப்படி இருக்கும்? கரெக்ட். இல்ல இவங்க வந்து இயற்கையோட ஒன்றி ஜாலியா ஆக்டிவா நடந்துகிட்டு அது வந்து மிஸ் ஆகும். ஆனா உயிரோட இருப்பாங்க. நேச்சரோட ஒன்னா இருக்கிறவன் எப்பவுமே நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். ஆனா நம்ம ஊர்ல அப்படிதான் நானும் நினைச்சு பல வருஷமா இப்ப சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருக்கேன். மூக்குல இருந்து கருப்பா போகாதான் வருது. அது நேச்சர் கிடையாது. நேச்சர்னா சுத்தி மரங்கள் இருக்கணும். மரம்லாம் இருக்கு. எங்க இருக்கு மரமும் அப்படின்னு கருப்பா வருது. நானும் அதுகிட்ட சொன்னீங்களே மரமே இல்ல, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இல்லடா, நான் வர வழியில வந்து பார்த்தேன்னா நம்ம கான்கிரீட்டோட தான் ஒன்றி இருக்கோம். நேச்சரோட ஒரு கிண்டி வழியா வரும்போது பார்த்தோன்னா ஃபுல்லா மரம் இருக்கும்டா. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆயிட்டு சரியா வெயிட் பண்ணு. அது நேச்சராங்க உங்களுக்கு. அதான் இப்போ நம்ம ஊர்ல மிச்சம் இருக்கிற நேச்சர் அது இல்லன்னு இருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் போனா நல்லா தான்டா இருக்கும். கரெக்டா. இப்போ பிரச்சனை எப்படி தெரியுமா இருக்கு, நான் மட்டும் இப்போ அங்க போயிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். டீமே எப்படி கூட்டு போக முடியும்? எல்லாருக்குமே வந்து சிங்கிளா இருந்தோம் அப்படின்னா ஐடில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தனா ஊர்ல இருந்து வேலை பார்ப்பாங்க தான். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கூட தேவையில்ல. இந்த 96 படத்துல இந்த லைஃப் ஆஃப் ராம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு கீழே கமெண்ட்ஸ்ல மட்டும் நீங்க போய் படிங்களேன். எனக்கும் இந்த மாதிரி சுத்தணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது, அதனால தான் என்னால் முடியல. எனக்கு காசே தேவையில்லை, நான் வந்து ஒரு நாள் 50-100ல் பொழைச்சிப்பேன். இந்த மாதிரி நான் வந்து நிறைய சுத்தணும்னு ஆசை, ஆனால் இவ்வளோ வேலை இருக்குது, எங்கள் அப்பா இருக்காங்க, இதனால தான் நிறைய பேர் வந்து இல்லைடா அதுதான் லைஃப்னு ஆயிடுச்சு. இதை தான் நான் சொன்னேன். உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறது உன்னோட முதல் வேலையா இருக்கும், தலையாய கடமை. அதுதான் சும்மா உனக்கு படத்துல வந்து இம்பாசிபிளான விஷயத்தை காமிச்சு ஏமாத்துறாங்கன்னு நானு. அது ஒரு வகையில கரெக்ட். ஆனாலும் இப்போ வந்து எப்படி சொல்றது, டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்றவங்க யாருன்னு நான் சொல்லிட்டா, அவங்கள சொல்லடா, அவங்கள சொல்லல. நிறைய பேர் 6 மாசம் வேலை பார்த்துட்டு 6 மாசம் அது அவங்க ஊரு, அது அவங்க ஊரு. இதுதான் பிரச்சனையா இருக்கா இல்ல? இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பாரு, யூஎஸ்ல வந்து அந்த டாரிஃப் ஏதோ ட்ரம்ப் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு டிம் குக் வந்து பரவாயில்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே ஐஃபோனை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு? இதோட அதிகமாக எனக்கு செலவாகும் யூஎஸ்ல கொண்டு வந்தா, அதனால பரவாயில்ல டாரிஃபோடயே நான் பண்ணிக்கிறேன், நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அந்த ஊரில் என்னடானா அவனுக்கு நிறைய ரூல் வச்சுருக்கானுங்க, அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிறாங்க. நான் ஒர்க் பண்ண கிளைண்ட் இதுலேயே எப்படி இருக்குன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க 10 நாள் லீவ் எடுக்க முடியும். 3 மாதத்துக்கு ஒருக்க. சரியா? ஒரு வருஷம் எடுத்தாலும் ஒரு வருஷமே நமக்கு ஒரு வருஷத்துல 10 நாள் லீவ் எடுத்தாலே பெருசு நம்மளுக்குலாம். அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுதான் சொல்ல வரேன். எடுத்தாலே பெருசுன்னு சொல்லுங்க, எடுத்தா இல்லை, அது எடுக்க தான் முடியும், கொடுக்கறதெல்லாம் கிடக்காது. எடுக்கிறதுக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு வரேன். ஒருத்தன் அவங்களே கொடுக்குறாங்க அப்படியே வாரி, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் இங்கே ரியாலிட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ட்ராவல் அப்படிங்கிறது இப்போ இவங்க படத்தில் காட்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரொஃபஷனாக வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும் ப்ராப்பராக.
டிராவலே ப்ரொஃபஷனாக வச்சிருக்கிறவங்களுக்கு நடக்கும்டா. இப்போ ஒரு பைலட்டுக்கு நடக்கும்டா, சரியா? அது தவிர இப்போ பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் அவனா கிளைண்ட் மீட் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி ஒரு சிஏலே பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு வேதனா இருக்கிற கம்பெனியோட எல்லா அசட்ஸையுமே வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா ஹெட் ஆஃபீஸும் விசிட் பண்ணணும். அந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலி பாசிபிள் இந்தியாவில். சரியா? உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு, இப்போ ஏதாவது ஊருக்கு போறாங்க, அந்த டைம்ல வந்து அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவாங்க. அது வாஸ்தவம் தான். அது ஃப்ரீக்வெண்டா. இப்போ என்ன பிரச்சனைனா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கன்னு வையன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவ் எடுத்து அது இங்கே நடக்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவ் எடுத்தேன். நானே 2 வருஷம் கழிச்சு எங்கள் ஊருக்கு இப்போ தான் 1.5 நாள் போயிட்டு வந்தேன். வீட்டு மாடியில் வந்து ஃபுல்லாக செடி இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஊரில் இருந்தாங்க. செடிலாம் இருந்ததுன்னா அப்புறம் அதெல்லாம் கருகி போயிடாது. நான் மட்டும் அதனால திரும்ப வந்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதில் திரும்பியும் சொல்கிறேன் பாரு, இந்த இடத்துலையும் செடி வைக்கக்கூடாது, மரம் நான் வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அது ஓப்பனாக சொல்லணும், அது ஏன் கமிட்மெண்ட்டான்னு பார்த்தா நிஜமாவே அது எந்த இல்லை. பட் என் மனசு ஒத்துக்காது. நான் வச்சேனா அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. நான் வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் என்ன ட்ரை பண்ணுறேன். இப்போ என் மைண்டுக்கும் என்னோட டைமுக்கும் என் டைம் டேபிளுக்குள்ளே அது இல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக நான் அதனால திரும்ப வந்தேன். அவங்க எல்லாரும் ஊரில் ஜாலியாக இருந்தாங்க. கொஞ்சம் ஊருக்கு போனாலே செம்மையாக இருக்கும்டா. நான் சொன்னல இந்த பிரச்சனைலாம் அங்கே வரவே வராது. காற்று சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலும் நம்ம பசங்களாம் எந்த ஊரில் இருக்கீங்க? சைக்கிள் ஓட்டிங்களா ஊரில்? சைக்கிள் ஓட்டில் மேக்ஸ் ஹண்டர் பழைய வண்டி எங்ககிட்ட இருக்குது, மேக்ஸ் ஹண்டர். அங்கே ஊரில் கொண்டு போய் போட்டிருக்கேன். அது இங்கேருந்து தான், இங்கேருந்து பார்சல் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சோம். ஃபார்மர்ஸோட ஒன்றியிணைந்து ஃபார்மர்ஸ்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்த பாவமாக இருந்தது. ஃபார்மர்ஸோட ஒன்றிணைந்தான். சின்ன வயசுல இருக்கிற எல்லாரும் வட்சா என்ன ஆயிடுச்சுன்னா ஏர்னிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு வட்சா இன்னைக்கும். உண்மை அதுதான். இப்போ மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாங்கன்னு வையன், அது அசிங்கமானா அப்படி கிடையாது. பார்க்க போனா எல்லாத்துக்குமே நம்மளையே அறியாம இந்த சொசைட்டி ஒரு டுபாகூர், அதை விட்டுரு, நம்மளே அறியாம ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சர்வர் வேலை அசிங்கம் அப்படி இப்படின்னு பேசுறவன் தான் வெளிநாட்டுல போயிட்டு மெக்டொனால்ட்ஸ்ல எல்லாருக்கும் பர்கரும் சிப்ஸும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சரியா? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் அப்படி பண்ணலன்னா அவனால வாழ்க்கையை நடத்த முடியாது. அதை தானே அனுப்பிச்சு சொல்றேன். இல்ல இங்க ஹைலைட் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் வந்து லைவா கண் முன்னாடி தெரியும்டா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். யாரை சொல்றேன்னா அந்த இண்டிவிஜுவலை சொல்ல. வெளில இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும், இவர் என்ன ரோட்ல வந்து குழி நோண்டுறாரு அப்படி இருக்கலாம். ஆனா குழி நோண்டுற எல்லாருக்கும் அந்த மென்டல் பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும்னு யோசி. நம்மளால ஒரு 2 மணி நேரமா ஒரு 10 நிமிஷம் வெயில நிக்க முடியுமா மொட்டை வண்டையில? நான் நிப்பேன். ஒருத்தங்க உடனே வந்துருவான். டேய் பப்ளிக்கா எல்லார்கிட்டயும் காமனா கேக்குறேன்டா, ஏங்க அது என்ன வெயில்ல சாதாரணமா நிக்க முடியுமான்னு கேளுங்க. நீ டெய்லி நான் வந்து என்ன டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சைக்கிள்ல. இந்த டைம்லலாம் யாராவது வெளில நான் பார்க்க முடியுதா சைக்கிளில்? இது எதுக்கு கேட்குறேன்னா அதில் ஒரு பெனிஃபிட்டும் வருது அவங்களோட. இதை பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பேசலாம் வச்சா, செம டாபிக் இது. ஊரில் எப்படி இருக்குன்னா 20-25 வயசு பசங்க வந்து இப்போ சப்போஸ் சரியாக படிக்கலன்னே கூட இருக்கட்டும், சரியா, இந்த மூட்டை தூக்குற வேலைக்கு வருவாங்களான்னு பார்த்தோன்னா அவங்க அந்த 100 நாள் வேலை திட்டம் அது இதுன்னு என்னென்னமோடா, சரியா, என்னென்னமோ கணக்கு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிது. அவங்க வந்து மூட்டை ஃபுல்லாக மிஷின், அதனால இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வர ஆரம்பிச்சிச்சு ஊர்லேயும். அறுவடைக்கு மிஷினு, அறுவடை பண்ண நெல்லை ஃபுல்லாக தட்டி வெளியில் அதுவே பேக் பண்ணி போட்டு போயிடுது பேக்காக. அப்புறம் மீதி இருக்க வைக்கோல உருட்டி வச்சுட்டு போயிடுது மிஷினு. எல்லாம் மிஷினு. ஏன் எல்லாம் அவங்களுக்கு அது ஏன் சரியா? ஆமாம், ஏன் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு இந்த மாதிரி கேட்கும்போது, யார் தம்பி வரா, மூட்டை போடலாம் யாரும் வரதில்லை இப்போலாம் அப்படின்றாங்க. இதுதான் அவங்க சொன்னது. யாரும் வரதில்லை, எல்லாம் தண்ணி விட்டு படுத்து கிடக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, தண்ணி போட்டு படுத்துருக்காங்க. ஆமா, காசு கிடைச்சதுனாலே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். காசு நிறைய வந்துச்சு போல் இருக்கு ஊர்லயே இல்ல, வேற அங்க வேற வேற இடத்துல போய் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தண்ணி போட்டு மட்டையா இருக்குங்க. ஆமா, இந்த இடத்துல நிறைய நம்ம ஊர் சைட்ல எல்லாம் செங்கசூளை இந்த மாதிரியான ஒர்க் நிறைய இருக்கும்டா. அதுக்கு ஃபுல்லா இப்ப யார் வந்திருக்கானா வடக்கு நண்பர்கள் தான். அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு குடில் மாதிரிலாம் அமைச்சு கொடுத்துட்றாங்க, வீடு ஓடு வீடு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அங்கேயே அவங்க தங்கிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க அங்கேயே படிக்குது. அவங்களே அங்கேயே உட்காந்து செங்கசூளை எல்லா இடத்துலையும் அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் யாரும் இல்லை. எல்லாம் சரி, நான் கூட நீ சொன்ன மாதிரி தான் யோசித்தேன். பாரு எல்லாம் ஜோகோக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ தென்காசிலேயே ஜோகோலாம் இருக்குல்ல, எல்லாம் குடிச்சு மாட்டையாக கிடக்கும். இப்போதான் குடிச்சு இப்போதான் மயக்கம் போட்டு வந்தான் அப்படின்னு எல்லாம். இத்தனைக்கும் எத்தனை மணிக்கு? காலையிலேயே காலங்காத்தால. அது எப்படா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு இருக்கும். ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க போல அவங்களே வண்டியில எல்லாம். காலங்காத்தால எப்படி குடிக்க தோணுதுன்னு எனக்கு தெரியல. தண்ணி மாதிரி குடிச்சுக்கிறாங்கடா அவங்களுக்கு. காஃபிக்கு பதில் அதான் குடிக்க தோணுது. இதெல்லாம் நடக்குது, சரியா? அதனால ஊர்ல நான் போகும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், ஊர் வந்து ஒரு வேற மாதிரி, சரியா? அங்க நான் போகும்போது எனக்கு என்னெல்லாம் தோணும்னா, பாரதியார் உட்கார்ந்துருந்த இடம், அந்த பாறை கல், ஏன்னா
என் ஊர் வந்து கடையம் தானே, கடையத்தில் தான் பொண்ணு எடுத்தாங்க பாரதியாருக்கு. அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்றக்காக சைன் போர்டெல்லாம் சொல்லுவாங்க. நீ எந்த ஊரில் அமைதியாக போய் உட்கார முடியும் சொல்லு, நீ அங்கே மட்டும் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இங்கே தான் வருவார் சூஸ் பண்ணி. ஸோ இங்கே இருக்கும்போது தான் பாரதியார் வாஸ் லக்கி. இனிமே தான் பேசுவேன் பாரதியார் சார் லக்கியா. வட்ஸா செம்மையாக இருக்கும் வட்ஸா. அங்கே போனால் நிறையா யாரெல்லாம் பார்க்கலாம்னா யோகிகள் நிறைய பேர் பார்க்கலாம். அவங்களே ஜீவ சமாதி ஆயிடுவாங்கல்ல, நிறைய இடம் இருக்கும். நீ அங்கே தென்காசி பக்கம் வந்தாலே நிறைய சித்தர்கள்லாம் வந்து அவங்களே உயிர்னு தெரிஞ்சிருவாங்கல்ல, சமாதி. ஜீவ சமாதி அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும்டா. நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாக அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே அவங்க இருந்த இடங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது அவங்க நேமில் இருக்கும் இருக்கும் வச்சுருப்பாங்க. சமாதி மாதிரி கட்டியிருப்பாங்களா? ஒரு குட்டி கோயில் மாதிரியே இருக்கும், நிறைய இருக்கும். அதனால சும்மா அங்கே போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் உண்டு பஸ் ஸ்டாண்டில், அங்கேருந்து பின்னாடி இருக்குல்ல நிறைய இருக்குது. கோயிலுக்காக கொஞ்சம் நம்ம ஊரில் கோயிலெலாம் இருக்குது, பராமரிப்பு தான் இல்லை, அதான் வருத்தமாக இருக்கும். பாறையாலே கட்டின காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும், எல்லாம் இடிஞ்சு கிடக்கும், யார் மெயின்டைன் பண்ணுறானே தெரியாது, எல்லாம் இடிஞ்சிருக்கும் அப்படியே. அதெல்லாம் கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். பட் அதான் ஊருக்கெலாம் போனேன்னா உனக்கு எப்படி இருக்கும்னா வேறு மாதிரியான வைப். இதெல்லாம் கேள்விப்படும் உனக்கு எப்படி இருக்கும். இங்கே தான் பாரதியார் இருந்தார், அவர் இந்த இது சொல்லுவார் தெரியுமாடா, தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு சொல்லியிருப்பார்ல, இந்த ஜெகத்தினை அழி, அதெல்லாம் அங்கே வச்சு தான் சொன்னார். அதை யாருன்னா ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் சேனலில். ஊரில் வந்து சுந்தரவேல் ஐயான்னு ஒருத்தர் இருக்காங்க, ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. அந்த ஒரு வீடியோவில் கூட அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருப்போம். எதுக்குன்னா அவங்களாம் சொல்லுவாங்க இங்கே சும்மா விவசாயம் பார்க்குறவங்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்களே தூக்கு சட்டியில், அதெல்லாம் சாப்பிடுவார் பாரதியார். அவ்வளோதான். அவரும் இன்னும் ஏழ்மையான வாழ்க்கை தானே வாழ்ந்தார், அவர் இன்னும் பணக்காரனை வாழ்ந்தார். எல்லாரோடையும் இருப்பாராம், சாதாரணமாக இருப்பாராம். ஸோ அதான் லைஃப் வந்து அங்கே போய் பார்க்கும்போது நம்ம பழசெல்லாம் போய் நோண்டுறோன்னு வையன், பயங்கரமாக இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம பெரிய ஆளுன்னு பார்க்குறோம்ல, அன்றைக்கி அவங்க அந்த ரோட்டில் எப்படி நடந்து போயிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப சாதாரணமாக ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கான இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று தெரியுது, அந்த மாதிரி சாதாரணமாக போயிட்டு இருந்திருப்பாங்க. 10 வருஷம் ஒரு 20 வருஷம் கழிச்சு சென்னை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க அப்பா உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆடா பாவிகளா, அந்த மாதிரி தான் இருக்குங்கிற இருக்கும். இங்கே தான் உட்காந்து மணிக்கணக்காக ஆடிக்கிட்டு இருப்பாருப்பா. அவர் மட்டும் இல்லைன்னா அந்த ஹெட்ஃபோன் துகள் கூட அங்கே தெரியுது பத்தியா, அவங்க அப்பா தான். கரெக்டு. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க. ஸோ இது நாங்கள் சொல்ல வந்த காரணம் என்னன்னா, கொஞ்சம் நம்ம வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கிறதுனா ஆளுக்கு ஒரு இங்கே பேர் ஆளுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ உட்காந்து சாப்பிடும், அது கிடையாது. நான் அந்த மாதிரி யோசிச்சு பார்க்குறேன், காசுங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆச்சான்னு யோசிக்கிறேன்டா. மாற்றி மாற்றி எல்லாரும் வீட்டுக்கும் எல்லாரும் போயிட்டே இருப்போம், அப்படிதான் போவோம். காசுங்கிறது அதான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு ஒரு டைமில் என்னாச்சுன்னா 10 ரூபாடா டேசல் கேம்ஸ்னு ஒன்று இருந்தது குரோம்பேட்டில். அங்கே போகிறதுக்காக ஆளுக்கு 10 ரூபா வீட்டில் கலெக்ட் பண்ணோம்டா. எதுக்குன்னா 10 ரூபா கொடுத்தா 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆடலாம். போயிட்டு மிட் டவுன் மேனஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேரிங்கு, ஆக்சலரேட்டரு, பிரேக்கு, கியர்லாம் வச்சு மிட் டவுன் மேனஸ்க்கு கிட் வச்சுருந்தாங்க. அதை விளையாடுறதுக்காக போய் உட்காந்துருப்போம். ரோட் ரேஷு, இது என்எஃப்எஸ்ஸு, ஓகேயா. எல்லோரும் வீட்லேயும் ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்போது எனக்கு வந்து என்எஃப்எஸும் ரோட் ரேஷும் இதில் ஒர்க் ஆகும். ஃப்ரெண்டு வீட்டில் பாஷ் வரைக்கும் ஒர்க் ஆகும். இன்னொரு ஃப்ரெண்டு வீட்லேயும் என்எஃப்எஸ். முன்னாடிலாம் 1-2 வீட்டில் தான் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எல்லார் வீட்லேயுமே எல்லாமே இருக்குல்ல, அப்போ எதுக்கு நான் மற்றவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை ஆனால் நான் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் கரெக்ட் வச்சு இப்போ இங்கே முன்னாடிலாம் இங்கே தான் ஆடுவேன். இப்போ வந்து வெளிநாட்டில் ஒருத்தவங்க கூட நான் இது ஆடுவேன் கேமு. இல்லை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கு எதுக்கு நான் வெளில போகணும்? இங்கே என் வீட்டில் இருக்கிற அதே கேம் தான் என் ஃப்ரெண்ட் வீட்லேயும் இருக்கும். ஆனால் நாங்கள் போவேன், அவங்க கூட போய் டுவெல் பிளேயர் போட்டு மேலே வெறுப்பேற்றி இப்போ வந்து டுவெல் பிளேயர் அடிக்கலாம். எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? என்னடா நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல அடிக்கலாங்க. அடுத்த வாட்டி அந்த கிடைக்கல அப்படினால சூசைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த டேசல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் நாங்கள் மொத்தமாக போயிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மிட் அவுட் மேனஸ் ஆடுறது அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது செம்மையாக இருக்கும். வச்சு அந்த ரோட்ல இருந்து வெளியில் புல்லுலையோ இல்லாட்டி இது மண் இருக்கிற கிராவல்லையோ இறக்கிட்டோம்னா அந்த ஸ்டியர் இதுவே வைப்ரேட் ஆகும் டக்கு 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 டக்குன்னு. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக அப்போ இருந்தது ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ ஸ்ட்ராங்கா இருங்க, ரொம்ப வீக் மைண்டடா இருக்காதீங்க. உங்க மைண்டை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னென்ன அப்படின்றது சாட் ஜிபிடி கிட்ட தெரிஞ்சு அதை ஒரு டைம் டேபிளா போட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க, அதுதான் மெயின் மோட்டிவ். ஸோ எப்பயுமே ஓப்பனா இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எதையுமே மறைக்காதீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் மறைக்க ஆரம்பிச்சோன்னு
அதுவே வந்து பிரிவினை ஏற்படுத்தி விடும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னா அவன் இருக்கும்போது நான் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஆகும். அப்போ அவனை அவாய்ட் பண்ணால் தானே பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக இருந்தாலே நம்ம பாதி பிரச்சனையை தீர்த்துடலாம். ரைட்டே, வேறு சில கண்டென்ட்டோட நம்ம அடுத்த சண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்